18 மந்திரவாதிகள் புதைக்கப்பட்ட ஆலயம். கோவில்களின் நகரம் கும்பகோணம், திருவிழாக்களின் நகரம் மதுரை. அப்படிப்பட்ட மதுரையில் சித்திரை திருவிழா மிக பிரபலம். அந்த திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் சிறப்பாகும். அந்த அழகர் அருள் புரியும் ஆலயத்தில் ரகசியம். கள்ளழகரை மலையாள தேசத்தை சேர்ந்த ஒரு அரசர் அழகர் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அவரது அழகில் மயங்கி எப்படியாவது அழகரை தங்கள் நாட்டுக்கு கொண்டு போய் வழிபட எண்ணினார். அதற்காக மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் சிறந்து விளங்கிய 18 பேர்களை அனுப்பி கள்ளழகரின் விக்கிரகத்தை எடுத்து வர கட்டளையிட்டார். வந்தவர்கள் எவ்வளவோ முயன்றும் சிலையை எடுத்துச் செல்ல முடியவில்லை. அதனால் அவர்களுக்கு துணையாக தெய்வத்தை அணுகினார். ஆனால் சகல சாஸ்திரங்களை கற்ற கோவில் பூசாரி பெருமாளின் அனுக்கிரகத்தால் முன்கூட்டியே இந்த சூழ்ச்சியை கண்டுபிடித்து விட்டார்கள். உடனடியாக வந்திருந்த 18 மாயாவிகளை பிடித்து கோவில் வாசலிலேயே உயிரோடு பூமிக்கடியில் வைத்து மூடிவிட்டனர். இவர்களுக்கு துணையாக வந்த தெய்வமும் தானும் கோபுர வாசலிலேயே இருக்க வேண்டி கேட்டுக்கொண்டது. அதன்படி அழகரின் அர்த்த சாம நிர்மாகிய நைவேத்தியங்கள் அந்த தெய்வத்துக்கும் இன்று வரை வழங்கப்பட்டு வருகிறது. இதுவே அழகரின் காவல் தெய்வம். 18ஆம் படி கருப்பண்ணசாமி. கள்ளழகர் அவரஞ்சு தங்கத்தினால் உருவானவர். எத்தனை முறை பார்த்து வணங்கினாலும் மறுபடியும் பார்த்து வணங்க வைக்கும் அபூர்வமான பெருமாளவர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.